வீடு எடுத்திருக்கோம், இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. யாரு ஃப்ரெண்டு வீட்டுல இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறது எப்படி மறந்தீங்க? அதானே இப்ப கேள்வியே. என்னங்க உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய மறக்குதா? ஆமா, அதுக்கு என்னப்பா? எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஃபெட்டிகா இருக்கு, கை கால்லாம் நடுங்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்க மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வைட்டமின் B12. வைட்டமின் B12 டெஃபிஷியன்சின்றது ரொம்ப காமனா இருக்குங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஏன்னா வைட்டமின் B12 நம்ம உடம்பே வந்து செக்ரீட் பண்ணாது, நம்ம உடம்புல இருந்து அது தயார் ஆகாது. அதோட மெயின் சோர்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டு, அப்படி இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் தான். எஸ்பெஷலி நான்வெஜ் ஃபுட்டு, அது இல்லாம அனிமல் பை ப்ராடக்ட்ஸ், அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க், அதுல இருந்துலாம் தான் வைட்டமின் B12 வருது. ஸோ நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வைட்டமின் B12 நார்மலா சாப்பிடும் போதே சாப்பாட்டு வந்து கிடைச்சிரும். பட் வீகன் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு, அப்சார்ப்ஷன் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு, அவங்களுக்குலாம் வந்து அவ்வளவு ஈஸியா வைட்டமின் B12 கிடைக்காது. ஸோ அவங்களாம் வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம். அண்ட் வைட்டமின் B12 எதுக்கு தேவை முக்கியமா நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, நம்மளோட பிளட் RBCன்னு சொல்லுவோம்ல, அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அது இல்லாம நம்ம லிவர்ல இருக்க ஃபங்க்ஷன், ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டிக்குலாம் வந்து வைட்டமின் B12 ரொம்ப 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 முக்கியம். ஸோ வைட்டமின் B12 ரொம்ப கம்மியா இருக்கு, அது ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு அனிமியா, அது இல்லாம நர்வ் டேமேஜ், அதாவது நரம்பு தளர்ச்சி, அதெல்லாம் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சும்மா அசால்ட்டா விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு போய் இந்த டெஸ்ட் எடுங்க. பி அவேர், டேக் கேர்.